ஒரே சமநிலையில் தானே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது பக்தன் நம்மை கடவுள் என்று அழைக்கிறான். இருந்தால் ஓடி வந்தால் நமக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறான். அவன் நம்பிக்கை வீண் போகலாமா? வேண்டாம் பண்ணி வாய் என்னோடு இருவரும் செல்ல வேண்டும். அவனுக்கு காட்சியளிக்க வேண்டும். அவன் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். வா பெண்ணே. என்ன வர முடியாது. ஏனென்றால் அவன் உன்னை தரத்து நிற்கிறான். ஒரு நாள் அந்த மனதால சக்தி நினைத்து பார்த்தா சக்தி எந்த நேரம் பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய சிவனே சிவனை என்று தானே தன்னை அடைக்கிறான். ஒரு சமயத்திலாவது ஓம் சக்தி என்று தன்னை நினைத்து குரல் கொடுத்திருக்கிறான் என்பது உன் கருத்து. சக்தி அவன் என்ன நினைக்கிறான்? சிவனுக்குள் சக்தி அடக்கம். சிவனை வணங்கினால் சக்தி வணங்கியது போலும் என்று எண்ணிக்கொண்டு என்னையே வணங்கி வழிபாடு செய்கிறான். இது அறியாமல் புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயே. வாயிருவர் செல்வோம் கண்ணே. என்ன வர முடியாது போ. இறுதியாக சொல்லிவிட்டாய் வர முடியாது. சரி சரி, எனது பக்தரை நான் சோதிக்க விட மாட்டேன். பின்னத்து செல்லுகிறேன். அவன் உள்ளத்தை நிறைவேற்றுகிறேன். பெருநுபரத்தை அளிக்கிறேன். சக்தி வைக்கிறேன். வரமாக போகிறாய். வரம் என் கனவு வர வாங்கிறாயே. இந்த சக்தி கொடுக்கும் வரம் எப்படி பழிக்கிறது பார்க்கிறேன். இன்றைய கருத்து கங்கணத்தை என்றாயிருந்தாலும் சரி என் கருத்தாலும் நிச்சயமாக